ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது புரோட்டோசோவன் டிசீஸ். இதுக்கு முன்னாடி வந்து பாக்டீரியல் டிசீஸ் பார்த்தோம், வைரல் டிசீஸ் பார்த்தோம். இது வந்து புரோட்டோசோவன் டிசீஸ். புரோட்டோசோவன் டிசீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபவுட் 15 ஜெனிரா, மொத்தம் வந்து ஒரு 15 இனங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த புரோட்டோசோவாவில் நம்மளுடைய பாடியில் வந்து ஹியூமன் பாடியில் என்ன பண்ணுதா ஒரு பேராசைட்டை இருந்துட்டு டிசீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ அபவுட் 15 ஜெனிரா ஆஃப் புரோட்டோசோவன்ஸ் live as parasites within the human body and cause disease. நம்ம உடம்புல இருந்துக்கிட்டு டிசீஸ் ஒன்று பண்ணுது அப்படிங்கிறாங்க. அதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்ன டிசீஸ் சொல்கிறாங்கன்னா அமீபியாசிஸ் அப்படிங்கிற டிசீஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த புரோட்டோசோவா இதுதான் எண்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா அப்படிங்கிற அந்த ஸ்பீசிஸ். இதுதான் உங்களுக்கு அந்த படத்தை கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து உங்களுக்கு எண்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா. இது வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, நம்ம உடம்புல அமீபியாசிஸ் அப்படிங்கிற டிசீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, புரியுதுங்களா. ஸோ அந்த அமீபியாசிஸ்க்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அமீபிக் டிசென்ட்ரி அப்படிம்பாங்க, ஆர் அமீபிக் கோலிட்டிஸ் அப்படிம்பாங்க. ஸோ த டிசீஸ் காஸ்டு பை த புரோட்டோசோவா எண்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா பிக்சரில் பார்க்குறது தான். இது வந்து பார்த்திங்கன்னா விச் லிவ்ஸ் இன் த ஹியூமன் லார்ஜ் இன்டெஸ்டைன், நம்மளுடைய பெருங்குடல் இருக்குது பார்த்திங்களா, அங்கே உயிர் வாழ்ந்துக்கிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஃபீட்ஸ் ஆன் மியூக்கஸ், அந்த பெருங்குடலில் வந்து கோழை மாதிரி இருக்குது பார்த்திங்களா, கோழைப்படலம், அதை சாப்பிட்டுட்டு அதே நேரத்தில் அந்த பாக்டீரியா, அந்த நம்ம பெருங்குடலில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவே சாப்பிட்டுட்டு உயிர் வாழக்கூடியது அந்த எண்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா, புரியுதுங்களா. பார்க்குறதுக்கு அதான் அமீபியாசிஸ் அப்படிங்கிறதுக்கு பேர். அமீபா மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்களா, அதாவது அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம பாடியில் வந்து இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் எதுனா ட்ரோபோசோவாய்ட், அந்த ஸ்டேஜுக்கு பேர் ட்ரோபோசோவாய்டு அப்படிம்பாங்க. இந்த ட்ரோபோசோவாய்டு என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய பாடி, நம்ம ஹியூமன் இன்டெஸ்டைன் இருக்குது பார்த்திங்களா, நம்மளுடைய கோலன், அந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் சொல்கிறாங்க பார்த்திங்களா, அதில் விச் பெனிட்ரேட்ஸ் த வால்ஸ் ஆஃப் த கோஸ்ட் இன்டெஸ்டைன்ஸ், அந்த குடலினுடைய சுவர் பகுதி இருக்குது பார்த்தியா, வாலை வந்து பெனிட்ரேட் பண்ணி என்ன பண்ணுதா ஒரு என்சைமை வந்து செக்ரேட் பண்ணுமா, அந்த ஹிஸ்டோலைட்டிக் என்சைம்னு பேர், அதுக்கு பேர். ஸோ அந்த என்சைமை செக்ரேட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம அந்த குடலில் வந்து என்ன ஆகுது, காசஸ் அல்சரேஷன் என்னது உங்களுக்கு அந்த இடம் வந்து என்னது குடல் புண்ணு வந்து ஏற்படுது. அப்புறம் அங்கே ப்ளீடிங், இரத்த கசிவு, அப்புறம் வந்து அப்டாமினல் பெயின் வந்து வர்றது, அடிவயிறு வலிக்கிறது, அண்ட் ஸ்டூல்ஸ் வித் எக்ஸஸ் மியூக்கஸ். அப்புறம் வந்து மலக்கழிவு வந்து எப்படி போகும்னா, அதாவது கோழை, அதிகமான ஒரு கோழையோட ரத்தம் கலந்து அந்த மலக்கழிவை வந்து வெளியில் போகும், நமக்கு மோஷன் போகிறப்ப தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி. ஸோ இதனுடைய சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா டயரியா டு டிசென்ட்ரி, அதாவது என்ன அர்த்தம், டயரியான்னு என்னது உங்களுக்கு அதாவது பேதி போடுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசென்ட்ரி தண்ணியாக போகிறதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, வித்து பிளட்டு மியூக்கஸ், அந்த மோஷனில் வந்து அந்த மாதிரி தண்ணியாக போகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பேராசைட்டை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் கேரியர் எது அப்படின்னா ஹவுஸ் ஃப்ளை, அதாவது நம்ம வீட்டில் அதாவது மொய்க்கிறது பார்த்திங்களா, வீட்டில் நம்ம உணவு பண்டங்கள்லாம் வைக்கிறப்ப அந்த ஈக்கள் வந்து வீட்டுக்குள்ளே வருது பார்த்திங்களா, அந்த ஹவுஸ் ஃப்ளைஸ், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தான். ஸோ அந்த வந்து என்ன செய்யுதுன்னா திறந்த வெளியில் என்ன செய்கிறாங்க, சில பேர் கிராமத்துல எல்லாம் மலம் கழிப்பாங்க. ஸோ அந்த மலத்தில் வந்து இது என்ன பண்ணுமா போய் உட்காரும். அப்போ அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டோசோவா என்ன செய்யுமா அந்த ஈனுடைய உடம்புல ஒட்டிக்கும். அது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, பாத்திரங்கள் இதிலெல்லாம் வந்து உட்காந்துருப்ப அந்த புரோட்டோசோவாவை என்ன செய்யணுமா விட்டுட்டு போயிடணும், நமக்கு தெரியாது. நம்ம என்ன செய்கிறோம், அந்த கண்டாமினேட்டட் ஃபுட்டு வாட்டரில் நம்ம உள்ளே எடுக்கிறப்ப மறுபடியும் என்ன இது வயிற்றுக்குள்ளே போய் இந்த எண்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா என்ன வந்து டிசீஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்துக்குங்க. இதில் என்னென்ன ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து இந்த சைட்டோபிளாசமே ரெண்டாக பிரிங்க வருங்க, எக்டோபிளாசம், எண்டோபிளாசம். அப்புறம் அதை கவர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லேயர் பேர் பிளாஸ்மா லெம்மா. அப்புறம் வந்து உள்ளே வந்து ஃபுட்டு வேக்யூல் ஒன்று இருக்கும். அப்புறம் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸ்குள்ளே எண்டோசோம், அப்படியே ஃப்ளார் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதான். ஸோ இதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் எண்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா அப்படிங்கிறது. ஸோ இது வந்து என்னது ஒரு புரோட்டோசோவன் டிசீஸ் ஆச்சுங்க. அடுத்து செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படிம்பாங்க, அடுத்த டிசீஸ். இதில் புரோட்டோசோவா டிசீஸில் செகண்ட் வந்து பார்க்குறது ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படிம்பாங்க.
இது வந்து எந்த புரோட்டோசோவா வருதுன்னா இட் இஸ் காஸ்டு பை ட்ரிப்னோசோமா ஸ்பீசிஸ். இதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த புரோட்டோசோவாக்கு பேர் ட்ரிப்னோசோமா ஸ்பீசிஸ். ஸோ இந்த ட்ரிப்னோசோமா வந்து எப்படி டிரான்ஸ்மிஷன் ஆகுதுன்னா பை பிளட் செக்கிங் டெஸ்டிஸ். செட்சி, அதாவது என்ன சொல்லுவாங்க, ஷெட்சி அப்படிங்கிற ஒரு, அதுவும் என்னது, ஒரு ஃப்ளை தான். ஷெட்சிஸ் அப்படிங்கிற ஒரு பிளட்டை வந்து உறிஞ்சக்கூடிய ஒரு ஈ, புரியுதுங்களா? அந்த ஈ மூலமாக தான் இதுவும் பரவுது, புரியுதுங்களா? என்னுடைய டிரான்ஸ்மிஷன் த்ரூ பிளட் செக்கிங் டெஸ்டிஸ், அதாவது ஒரு ஃப்ளைஸ். ஸோ இதில் வந்து 3 டைப்ஸ் சொல்கிறாங்க. அந்த ஸ்பீசிஸில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்குது. ஒன்று ட்ரிப்னோசோமா கேம்பியன்சிஸ், அடுத்து என்னது டிரான்ஸ்மிட்டட் பை க்ளோசினியா பால்பாலிசி. இந்த ட்ரிப்னோசோமா கேம்பியன்சிஸ்ங்கிற இந்த புரோட்டோசோவாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறது யார்? க்ளோசினியா பால்பாலிஸ் அப்படிங்கிற ஒரு செச்சி. அது என்னது, ஒரு ஈ தான், எல்லாமே ஈக்கள் தான். அது அந்த ஈ மூலமாக பரவுது. இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது வந்து என்னென்னா கேம்பியன், அதாவது சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ், புரியுதுங்களா? இந்த காய்ச்சல் இது என்னது, ஆக்சுவலாக என்னது, ஃபீவர், காய்ச்சல் வந்து உண்டாக்குது, புரியுதுங்களா? ஸோ இந்த ட்ரிப்னோசோமா கேம்பியன்சிஸ்ங்கிறது புரோட்டோசோவா பேர். அதை எடுத்துகிட்டு டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ஈக்கு பேர் க்ளோசினியா பால்பாலிஸ். ஸோ அது மூலமாக வரக்கூடிய டிசீஸ்க்கு பேர் கேம்பியன் டிசீஸ் அல்லது சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ், புரியுதுங்களா? வித்தியாசம் பார்த்துங்க. இது வந்து ஒன்று. அடுத்து செகண்டு வந்து அதனுடைய ஸ்பீசிஸில் வந்து பாருங்கள். செகண்ட் வந்து ட்ரிப்னோசோமா ரோடிசியன்ஸ். இது வந்து செகண்டு புரோட்டோசோவா. இதை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ஈ வந்து என்னென்னா கிளாசினா மோர்சிடென்ஸ், புரியுங்களா? இதை டிரான்ஸ்மிட் பண்ண. ஸோ இதனுடைய டிசீஸ் என்னென்னா, அதுக்கு பேர் ரோடிசியன் அல்லது என்ன சொல்லுவாங்க, அதுக்கு பேர் அமெரிக்கன் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படிம்பாங்க. ஸோ அந்த புரோட்டோசோவா நேமு, அதை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய அந்த பூச்சி, அந்த ஈ ஃப்ளை, அப்புறம் அது மூலமாக வரக்கூடிய அந்த டிசீஸ் பேர் பார்த்துங்க. அடுத்த தேர்டு டைப் வந்து ட்ரிப்னோசோமா குரூசி அப்படிங்கிற ஒரு புரோட்டோசோவா. இதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய அந்த பூச்சி எது அப்படின்னா, அதாவது பக், ஒரு பூச்சி மூலமாக அது வந்து என்னது டிரான்ஸ்மிட் ஆகுது. அதுக்கு பேர் ட்ரையோட்ரமா மெஜிஸ்டா அப்படிங்கிற ஒரு பூச்சி இது பரப்புது. இது மூலமாக வரக்கூடிய நோய்க்கு பேர் சாகாஸ் டிசீஸ்பாங்க அல்லது அமெரிக்கன் ட்ரிப்னோசோமிஸ், அதாவது அமெரிக்கா தூக்க வியாதிம்பாங்க. ட்ரிப்னோசோமிஸ்னா தூக்க வியாதி அப்படிங்கிறது இதுவும். ஸோ 3 டைப்ஸ் புரோட்டோசோவாவில் வந்து 3 டைப்ஸ், மொத்தம் 3 ஸ்பீசிஸ், 3 டிசீஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறது ஞாபகம் வச்சுங்க, புரியுங்களா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புரோட்டோசோவா டிசீஸில் அடுத்து வரக்கூடியது காலா அசார் அப்படிங்கிற அடுத்த டிசீஸ், அல்லது அதுக்கு இன்னொரு பேர் விசரல் லீஷ்மேனியாசிஸ் அப்படிம்பாங்க. வயிற்றறை லீஷ்மேனியாசிஸ், விசரல்னு என்ன அர்த்தம், வயிற்றறைன்னு பேர், வயிற்றுக்குள்ளே நோய் உண்டாக்குறது. இது இட் இஸ் காஸ்டு பை லீஷ்மேனியா டோனாவாடி அப்படிங்கிற ஒரு புரோட்டோசோவா தான் இந்த காலா அசார் டிசீஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது எப்படி வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா, ஒரு வெக்டார் மூலமாக, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரு வெக்டார், அதுக்கு பேர் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்குது, பிளிட்டோமஸ், அதாவது சாண்ட் ஃப்ளைம்பாங்க, மணல் பூச்சிம்பாங்க. அதுக்கு பேர் மணல் பூச்சி அப்படிம்பாங்க. உங்களுக்கு அந்த சாண்ட் ஃப்ளை பிக்சர் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த இன்ஃபெக்ஷன் மே அக்கர் இந்த எண்டோதீலியல் செல்ஸ், போன் மெரோ. எங்கெங்கே இன்ஃபெக்ஷன் ஆகுது பாருங்க, நம்மளுடைய எலும்பு மஜ்ஜை, போன் மெரோன்னா என்னது, எலும்பு மஜ்ஜை. அப்புறம் எண்டோதீலியல் செல்ஸ் படிச்சிருப்பீங்க. அப்புறம் லிவர், லிம்ப் கிளான்ஸ், நிணநீர் சுரப்பிகள்பாங்க, லிம்ப் கிளான்ஸ். அப்புறம் பிளட் வெசல்ஸ், ரத்த குழாய்களை வந்து அஃபெக்ட் பண்ணுது. அதாவது ஸ்ப்ளீனுடைய அந்த மண்ணீரலினுடைய ரத்த குழாய்களை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ இதனுடைய சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ், உடம்பு வந்து எடை குறையும். அப்புறம் அனீமியா, ரத்த சோகை ஏற்படுறது, அனீமியான ரத்த சோகை. அப்புறம் ஃபீவர் வர்றது. அப்புறம் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஸ்ப்ளீன் அண்ட் லிவர், கல்லீரல் மண்ணீரலில் என்ன அது வீங்கிறது. ஸோ இந்த காலா அசாருடைய சிம்டம்ஸ், புரியுங்களா?
ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரோட்டோசோவா டிசீஸில் என்னென்ன பார்த்தோம், அமீபியாசிஸ் பார்த்தாச்சு. அப்புறம் என்ன பார்த்தோம், அந்த ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்கனஸ் பார்த்தாச்சு, காலா ஆசார் பார்த்தாச்சு. அடுத்து வந்து நல்ல ஒரு ஃபெமிலியரான ஒரு புரோட்டோசோவா டிசீஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று, மலேரியா டிசீஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மலேரியா டிசீஸ். மலேரியா டிசீஸ் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மலேரியா டிசீஸ் அப்படிங்கிறது இட் இஸ் காஸ்டு பை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்மோடியம் ஸ்பீசிஸ். ஸோ இதில் வந்து இந்த புரோட்டோசோவா அது பேர் பிளாஸ்மோடியம். ஸோ இந்த பிளாஸ்மோடியம் ஸ்பீசிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. எப்படி ட்ரிப்னோசோமாவில் இருந்துச்சோ அதேமாதிரி அதில் 3 சொன்ன பார்த்திங்களா, அதேமாதிரி இதுலேயும் ஒரு 4 ஸ்பீசிஸ் இருக்குது. இதில் என்னென்ன அப்படிங்கிறத லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்று வந்து பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், இன்னொன்று வந்து பிளாஸ்மோடியம் ஓவேல், பிளாஸ்மோடியம் மலேரியா, பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம். மொத்தம் 4 பிளாஸ்மோடியம் ஸ்பீசிஸ் இருக்குது. புரியுதுங்களா? அந்த 4 ஸ்பீசிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த டிசீஸ் பேர் என்ன, ஸோ அது வந்து பிளட்டில் வந்து அதனுடைய லைஃப் டைம் எவ்வளோ நேரம் அந்த லைஃப் சைக்கிள் இருக்குது அப்படிங்கிற டைமும் கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிள் காலம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த பிளாஸ்மோடியம் எல்லாமே எங்கே தான் இருக்குமா, நம்மளுடைய பாடியினுடைய பிளட் இருக்குது பார்த்திங்களா, ஆர்பிசி ஆஃப் ஹியூமன் பீயிங். நம்ம உடம்புல ரத்தத்தில் வந்து சிவப்பணுவில் வந்து இதனுடைய லைஃப் இருக்கும், அங்கே தான் மெச்சூர் ஆகுதுங்கிறாங்க. ஸோ அதுக்கு பேர் அந்த ட்ரோபோசோவாய்ட். அது மெச்சூர் ஆகக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு பேர் ட்ரோபோசோவாய்ட் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா, ஃபீமேல் அனாஃபிலஸ் மெஸ்கிட்டோ, அதாவது கொசு, ஃபீமேல் அனாஃபிலஸ் மெஸ்கிட்டோங்கிற ஒரு அந்த அனாஃபிலஸ் மெஸ்கிட்டோ, அதில் ஃபீமேல், மேல் வராது, ஃபீமேல் மெஸ்கிட்டோ தான். அது ஒரு இன்ஃபெக்டான ஒரு மனுஷனை கடிக்கிறப்ப அந்த கொசு அந்த ரத்தத்தை உறிஞ்சும் போது என்னாக அங்கே வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மோடியம் வந்து அந்த கொசுக்குள்ளே வந்துடும். கொசு உடம்புல வந்து இன்னொரு ஆளை போய் கடிக்கிறப்ப அங்கே பிளட் வழியாக உள்ளே இன்சர்ட் பண்ணிடும். புரியுங்களா? ஸோ இந்த மாதிரி அதனுடைய டிரான்ஸ்மிஷன் பிளாஸ்மோடியம் அந்த வேலையை பார்க்குது. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த 4 டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்மோடியம் அது உங்களுக்கு நான் காமிக்கிற பாருங்க. அதை அதனுடைய 4 டைப்ஸ் இங்கே இருக்கு பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்கு, பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ். புரியுங்களா? பிளாஸ்மோடியம் வைவாக்ஸு இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த மலேரியாவுக்கு பேர் டெர்ஷியன், பினைன் டெர்ஷியன் அல்லது வைவாக்ஸ் மலேரியா அப்படின்னு எப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். புரியுங்களா? ஸோ இதனுடைய லைஃப் சைக்கிள் டைம் வந்து பிளட்டில் வந்து ஆர்பிசியில் எவ்வளோ நேரம், 48 ஹவர்ஸ் இருக்கும் அதனுடையது. அடுத்து பிளாஸ்மோடியம் மலேரியா அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய குவார்டன் மலேரியாம்பாங்க, 72 ஹவர்ஸ் இருக்கும். அடுத்து பிளாஸ்மோடியம் ஓவேலேங்கிறது மைல்டு டெர்ஷியன் மலேரியா, கொஞ்சம் எப்படி மிதமானதாக இருக்கும் அந்த நோய், 48 ஹவர்ஸ் பிளட்டில் இருக்கும் ஆர்பிசியில். அடுத்து பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபரம், இதுக்கு பேர் மெலிக்னன்ட் டெர்ஷியன்பாங்க. இதுதான் வந்து ரொம்ப பவர்ஃபுல் வீரியமிக்கான். ஸோ இந்த பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபரம் தான் ரொம்ப ஆளவே கொள்ளக்கூடியது. 36 to 48 ஹவர்ஸ் வந்து ஆர்பிசியில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. புரியுங்களா? ஸோ அந்த 4 டைப்ஸில் வந்து அந்த 4th டைப் தான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். அது வந்து இட்டு காசஸ் டெத் ஆல்சோ, ஆளவே கொண்டுருங்கிறாங்க. புரியுங்களா? சரி, நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறது இந்த பிளாஸ்மோடியம் சொல்கிற மாதிரிங்களா, அந்த பிளாஸ்மோடியத்தினுடைய லைஃப் சைக்கிள் பாருங்களா, அந்த அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.